என்னம்மா அவகிட்ட பேசினியா? என்ன சொன்னா? அப்பா, ரேவதிக்கு பைத்தியம் தப்பா பிடிச்சிருக்கு. நான் சொல்ற எதையுமே அவ கேட்க மாட்டேங்கிறா. நம்ம இங்க யோசிச்சுட்டு இருந்தா நேரம் தான் வீணாகும். அதனால கார்த்திக் கால் பண்ணுங்கப்பா. அவரால மட்டும்தான் இதுக்கெல்லாம் வழி சொல்ல முடியும். மாப்பிள, சின்ன மாப்பிளைக்கு போன் போடுங்க. சொல்லுங்க மாப்பிள, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க மாமா. மாப்பிள, நாளைக்கு கல்யாண மண்டபத்துல நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்களோட பயந்துகிட்டு ரேவதி கழுத்துல அந்த மருது பையில விட்டு இன்னைக்கு ராத்திரி தாலி கட்டுறதுக்கு அவ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கேவா? ஆமா மாப்பிள, எல்லாம் உங்க அத்தைக்காரியோட சூழ்ச்சி. இதெல்லாமே எனக்கு இப்பதான் தெரியும். ரேவதி இதுக்கு என்ன சொன்னா மாமா? அவ என்ன சொன்னாலா? அம்மா எது சொன்னாலும் எனக்கு அது ஓகேன்னு சொல்றா. நாங்க தாங்க இங்க பயந்து போயிருக்கோம். எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல மாப்பிள. நீங்க தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஆமா சகல, இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து மாமாவும் ரோஹிணி ரொம்ப பயந்து போயிருக்காங்கப்பா. ரேவதி இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாளா? சொல்லிட்டாளே மாப்பிள. ஈஸ்வரி ஏதாவது பண்ணிப்பேன்னு பயமுறுத்துறதுனால அவ சொல்றதுக்கெல்லாம் அவ சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காளே. எனக்கு புரியுது மாமா. ரேவதியோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைதான் பண்ணிருப்பேன். என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? ரேவதி அத்தைக்கு பயந்து கூட நடக்க போற கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ ரேவதி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு தோணுது மாமா. என்ன சகல சொல்ற? ரேவதி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாளா? ஏப்பா, அவ நீ வந்துல அந்த கல்யாணத்தை நிறுத்துவான்னு நம்பிக்கிட்டு இருக்கா? ரேவதி மனசுல நான் தான் இருக்கேன்னு அவளுக்கு புரியணும். அது அவளாதாங்க ரியலைஸ் பண்ணணும். அது நடக்கணும்னா நாங்க வராம இருக்கிறதாங்க நல்லது. என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? எல்லா சமயத்திலயும் கடைசியில நீங்க தான் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்க. இப்ப என்னடா இப்படி சொல்றீங்களே? ரேவதி கழுத்துல தாலி ஏறிட்டா என்ன பண்றது மாப்பிள? அப்படிலாம் ஆகாது மாமா. ரேவதியை கல்யாணத்தை நிறுத்துவா பாருங்க. என்ன மாப்பிள இது? எனக்கு என்னமோ ரேவதி விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாமோன்னு தோணுது. நான் ரிஸ்க் எடுக்கல மாமா. ரேவதி மனசுல நான் தான் இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ரேவதி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ மனசுல நான் தான் இருக்கேன்றத அவளே தெரிஞ்சுக்க போறான். நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. என்ன மாமா இது? சகல ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருன்னு பார்த்தா அவரு என்னமோ ரேவதி மேல இருக்கிற நம்பிக்கையில போன் பேசிட்டு வச்சிட்டாரு. ஆனா எனக்கு இப்பயே உள்ளுக்குள்ள நடுக்க ஆரம்பிச்சிருச்சு மாமா. மாப்பிள, சின்ன மாப்பிள ஏதாவது சொன்னார்னா நிச்சயமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது கரெக்ட் தான் மாமா. ஆனா ஒரு பக்கம் அத்தை ரேவதிக்கு விஷம் வச்சிருவேன்னு மிரட்டுறாங்களே. சகல என்னடானா ரேவதியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு சொல்றாரு. ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம இப்ப என்னதான் மாமா பண்றது? ஒண்ணுமே புரியலையே.